வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். iQOO மற்றும் ஒரு மொபைல் ஃபோன் இப்போ ரீசெண்டாக அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க, iQOO Z6 Pro. இன்னைக்கு இந்த பதிவில் இந்த iQOO Z6 Pro மொபைல் ஃபோனை நம்ம அன்பாக்ஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இதோடைய முழு விமர்சனமும் பார்த்துருவோம். iQOO Z6 Pro இதோடைய என்ட்ரி வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 25,000 rupees செக்மெண்ட்டில் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. மொபைல் ஃபோனை நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிராஸ் வடிவத்தில் எப்பயும் எல்லா iQOO மொபைல் ஃபோன்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பாக்ஸ் திறந்தோடனே உள்ள இந்த மொபைல் ஃபோன் இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட வந்தது ஒரு ஷைனிங் பிளாக் கலர், பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. இது தவிர பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். TPU ஜெல் கேஸ் கொடுத்துருக்காங்க, யூசர் மேனுவல் மற்றும் வாரண்டி கார்டு, USB Type C கேபிள், சிம் எஜெக்டர் பின், iQOO 66 வாட் ஃப்ளாஷ் சார்ஜர், ஆக்சுவலாக விவோனுடைய 66 வாட் ஃப்ளாஷ் சார்ஜர். இப்போது இந்த மொபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, iQOO Z6 Pro இந்த மொபைல் ஃபோனுடைய ஆரம்ப விலை பார்த்தீங்கன்னா 23,999 rupees. மொபைலினுடைய டிசைன் பார்க்குறதுக்கு இந்த பின்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. 2 பெரிய சர்க்கிள் இருக்குது, அதில் வந்து 1 சர்க்கிள்குள்ளே ஒரு மெயின் கேமரா வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த அல்லக்கைகள் எல்லாத்தையும் வந்து ஒரே குரூப் ஆக்கி இன்னொரு பெரிய சர்க்கிள்குள்ளே அவங்கள வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அல்லக்கை கிடையாது, ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா. ஓகே, அப்புறம் அந்த 2 மெகா பிக்சல் அல்லக்கையை உள்ள சொருகி வச்சிருக்காங்க. பட் எனக்கு என்னமோ இந்த கேமரா ஹம்ப், இந்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பிடிச்சிருக்கு, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, அவ்வளோதான். கம்ப்ளீட்லி பிளாஸ்டிக் பாடி இது, ஆனால் ஒரு மாதிரி ஒரு மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்கறனால ஃபிங்கர் பிரிண்ட் கண்டிப்பாக இதில் ஒட்டாது. மொபைலுடைய கீழ்ப்புறத்தில் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் ரொம்ப லவுடாலாம் இல்லை. ஒரு USB Type C-க்கான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு மைக். அப்புறம் இந்த சிம் கார்டு ட்ரேல பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நேரத்தில் 2 சிம் கார்டு நீங்கள் போட்டுக்கலாம். SD கார்டுக்கான சப்போர்ட் இந்த மொபைல் ஃபோனில் கிடையாது. ஒரு சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன், டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மைக், மற்றொரு சைடில் ஒன்றும் கிடையாது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் அக்யூரேட்டாகவும் இருக்குது. மொபைலுடைய ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்காக ஸ்காட்ச் சென்சேஷன் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே பொட்டு நாச்சு இல்லாமல் சொட்டு நாச்சை கொடுத்து வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்போ மொபைல் ஃபோன் சிறுசா, கையில் ஹேண்டியாக காம்பாக்டாக இருக்குது. ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த பழைய டிசைனில் சொட்டு நாச்சும் அப்புறம் 3.5 ஆடியோ ஜாக்கு இல்லாது, ப்ளஸ் மெமரி கார்டுக்கான சப்போர்ட் இல்லாது. இந்த பிரைஸ் செக்மெண்ட்டில் கண்டிப்பாக மெமரி கார்டுக்கான சப்போர்ட் இருந்திருக்கணும். 6.44 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD ரெசல்யூஷன் கொண்ட ஒரு டிஸ்பிளே. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் மற்றும் 120 Hz டச் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. HDR10 சப்போர்ட்டட் டிஸ்பிளே இது. டிஸ்பிளேனுடைய குவாலிட்டி, கலர் ரீப்ரொடக்ஷன், கான்ட்ராஸ்ட் லெவல்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு. வியூயிங் ஆங்கிள்ஸ்மே பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வேற, AMOLED டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால இதில் வந்து அவங்க ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் குறை சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. கேமரா பற்றி பார்ப்போம். பின்புறத்தில் மெயின் கேமரா 64 மெகா பிக்சல் ஆம்னிவிஷனுடைய சென்சர் கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவும் 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சரும் இருக்கு. இந்த மெயின் கேமரால நீங்க வீடியோ எடுக்கிறப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. 4K வரைக்கும் வீடியோஸ் நீங்க ஷூட் பண்ணலாம். ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா சொட்டு நாச்சுக்குள்ள இருக்க இந்த ஃப்ரண்ட் கேமரா 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, சாம்சங் சென்சர். இதுல வந்து மேக்ஸிமம் உங்களால ஃபுல் HD வீடியோ வரைக்கும் ஷூட் பண்ணிக்கலாம். போட்டோஸ் குவாலிட்டி நல்லாவே பண்ணிருக்காங்க. லைட் நல்லா இருந்துச்சுன்னா இமேஜ் டீடைல்ஸ் நல்லா ஷார்ப்பா, கிளியரா, கிறிஸ்பா இருக்கு. கலர் ரீப்ரொடக்ஷன் ரொம்ப ஓவர் சேச்சுரேஷன் இல்லாம ரொம்ப கிளீனா, கிளியரா, நேச்சுரலா இருக்கு. பஞ்சியான போட்டோஸ் நீங்க ஷூட் பண்ணலாம். லோ லைட்லயுமே கலர் ரீப்ரொடக்ஷன் நல்லா இருக்கு. கொஞ்சம் ஷார்ப்னஸ் மிஸ் ஆனாலும் கலர்ஸை ஒழுங்கா எடுத்து காமிக்குது. செல்ஃபிஸ் நீங்க எடுக்கிறப்போ ஸ்கின் டோன்ஸ் நல்லா இருக்கு. லைட் நல்லா இருந்துச்சுன்னா நல்ல ஷார்ப்பான செல்ஃபிஸ் நீங்க எடுக்கலாம். லோ லைட்ல செல்ஃபிஸ் சுமாரா தான் இருக்கு. அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஷாட்ஸ் நல்லா இருக்கு. எட்ஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டீடைல்ஸ் மிஸ் ஆகி கொஞ்சம் சாஃப்டா இருக்கிற மாதிரி இருக்கு. பட் ஓகே, இந்த செக்மெண்ட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரால ஓரளவுக்கு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. போர்ட்ரேட் ஷாட்ஸ்ல எட்ஜ் டிடெக்ஷன் மற்றும் பேக்ரவுண்ட் பிளரிங் ஓரளவுக்கு நேச்சுரலா இருக்கு. இந்த மொபைல் போனை பவர் பண்ணிட்டு இருக்க ப்ராசஸர் பாத்தீங்கன்னா ஸ்னாப்டிராகனுடைய 778G. இது ஒரு நல்ல ஒரு கேப்பபிளான ஒரு 6 நானோமீட்டர் ப்ராசஸர். RAM வேரியன்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 6GB, 8GB மற்றும் 12GB வரைக்கும் அவைலபிளா இருக்கு. 12GB வேரியன்ட்ல இன்டர்னல் ஸ்டோரேஜ் 256 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்குது. LPDDR4X யூஸ் பண்ணிருக்காங்க. RAMக்கு UFS 2.2 இன்டர்னல் ஸ்டோரேஜ்க்காக யூஸ் பண்ணிருக்காங்க. லிக்விட் கூலிங் டெக்னாலஜி, லீனியர் மோட்டர் வைப்ரேஷனுக்காக எல்லாமே கொடுத்துருக்காங்க. கேமிங் விளையாடுறதுக்கு ரொம்ப ஒரு அருமையான மொபைல் போனா இருக்கு. ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் நம்ம தொடர்ந்து நம்ம கேம் விளையாண்டாலும் ஹீட் அதிகமா ஆகல.
ஆனா கேம் விளையாடுறப்போ இந்த டூயல் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்தாங்கன்னா நல்லா இருந்திருக்குங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. சிங்கிள் ஸ்பீக்கர்ல வால்யூம் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. பட் கேமிங் மட்டும் இல்லாமல் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஃபாஸ்டா லோட் ஆகுது. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. இப்போ 90 Hzக்கும் 120 Hzக்கும் பெருசா ஒன்றும் ரியல் லைஃப்ல உங்களால வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. பட் நல்ல ஒரு ஃபாஸ்டான ரெஸ்பான்சிவான டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். டிஸ்பிளே மட்டும் கிடையாது, இந்த ஹார்ட்வேரும் இந்த சாஃப்ட்வேரும் சேர்ந்து நமக்கு வேலை பார்க்குறப்போ ஒரு ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா இந்த மொபைல் போன்ல ரன் ஆயிட்டு இருக்குது FunTouch OS 12. அது வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 12 மேல ரன் ஆயிட்டு இருக்கு. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் இந்த யூஐல இருந்தாலுமே அதுக்கேத்தாப்புல எக்கச்சக்கமான ப்ளோட்வேரும் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த பேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த கீழே ரோல இருக்கக்கூடிய 4 அப்ளிகேஷன் தவிர எல்லாமே டிஃபால்ட்டா வரக்கூடிய ப்ளோட்வேர்ஸ். இதுல நிறைய அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிக்கலனா அன்இன்ஸ்டால் பண்ணலாம், சில அப்ளிகேஷன் அன்இன்ஸ்டாலும் பண்ண முடியாது. ஸோ ப்ளோட்வேர் இருக்கிறது இந்த FunTouch OSக்கு ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான். பட் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்டான ஆண்ட்ராய்டு 12 அவங்க கொடுத்துட்டாங்க. செக்யூரிட்டி பேட்சோடைய ஸ்டேட்டஸ்மே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசென்டான ஃபாஸ்டான ஸ்பீட்ல விவோ iQOO எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ பேட்டரிக்கு வருவோம். 4700 mAh பேட்டரி. இதை சார்ஜ் பண்றது பாக்ஸுக்குள்ள 66 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு சார்ஜ் பண்றப்போ 1 ஹவர்க்குள்ள ஃபுல் சார்ஜ் ஆயிருது. ஆனா 66 வாட் சார்ஜர் அப்படிங்கிறப்போ யூஸ்வலா இந்த OnePlus மொபைல் போன்லாம் வருது வந்து பாத்தீங்கன்னா 1/2 hour 35 மினிட்ஸ்க்குள்ள ஃபுல் சார்ஜ் ஆயிரும். இதுல ஏன் 1 hour ஆகுது அப்படிங்கிறது எனக்கு புரியல. ஏன்னா 4700 mAh பேட்டரி தான். பட் ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா இந்த மொபைல் போன் உங்களுடைய யூசேஜை பொறுத்து ஒரு நாள் வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லா தாக்கு பிடிக்கும். 6GB 128GB வேரியன்ட் விலை 23,999. 8GB 128GB வேரியன்ட் விலை 24,999. டாப் எண்ட் 12GB 256GB வேரியன்ட் விலை பாத்தீங்கன்னா 28,999. சோ ரொம்ப ஒரு காம்படிட்டிவான பிரைஸ்ல இந்த மொபைல் போன் அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. மொபைல் போன் கையில பிடிச்சி யூஸ் பண்றதுக்கு காம்பாக்டான ஒரு ஸ்லிம்மான மொபைல் போனா இருக்கு. 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்திருக்கலாம், மெமரி கார்டுக்கான சப்போர்ட் கொடுத்திருக்கலாம், பிளஸ் இந்த சொட்டு நாச்சுக்கு பதிலா பொட்டு நாச்சு கொடுத்திருக்கலாம். இந்த ஒரு சில சின்ன விஷயங்கள் தவிர இந்த மொபைல் போன்ல வேற எந்த பெரிய ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டும் எனக்கு தோணல. நல்ல மொபைல் போன், நல்ல ஒரு பிரைஸ் செக்மெண்ட்ல லான்ச் பண்ணிருக்காங்க. சோ சொட்டு நாச்சு உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா இந்த மொபைல் போன் நீங்க வாங்கலாம். இது வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். We'll be right back.